இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 4:2. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த வேத வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, கர்த்தாவே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, அந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவி தம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைபடும். திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி. எதுக்காக யோர்தானுக்கு போயிருந்தார் சொல்லுங்க? எதுக்காக யோர்தானுக்கு போயிருந்தார்? எதுக்காக யோர்தானுக்கு போயிருந்தார்? எதுக்கோ போயிருந்தாரியா, எங்களுக்கு தெரியலையா அப்படிங்களா? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்காக போனார். யோவான் ஸ்நானம் கர்த்தருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அதனால தான் அவர் யோர்தானுக்கு போகிறார். ஞான ஸ்நானம் கொடுத்து ஆவினாலே நிரப்பப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேலே இறங்கினார். ஞானஸ்நானம் பெற்றுட்டார், பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டுட்டார். சரியா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எல்லாத்துக்கும் தேவையான ஒரு காரியம். அப்போ ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பிறகு என்ன நடக்குது? அவன் பாருங்க, எப்போ பிசாசு வருவான்னு தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா வரவே மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யலாம், பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். இதெல்லாம் நம்ம ஆள். என்ன குறி வச்சுருப்பான்? இதெல்லாம் நம்ம ஆள்யா, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனையே இல்லை. யார் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் வரங்களிலான அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிறார்களோ அவன்தான் பிசாசுக்கு குறி. ஏன்? அவனையும் தூங்க வைக்கணும், அவனையும் கீழே விழ வைக்கணும், அவனையும் பாவத்துக்குள்ள தள்ளணும். இதுதான் பிசாசுடைய பெரிய மோட்டிவ். இப்ப பிசாசு இயேசுவை எதற்காக சோதிக்கிறான் என்று சொன்னால், பிசாசுடைய ஒரு பெரிய திட்டம் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன், பிசாசுடைய பெரிய திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்திடக்கூடாது. ஏன்? சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்டாதான் பாவ மன்னிப்பு, அது கிடைக்கக்கூடாது. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகக்கூடாது, நம்ம அவன் ராஜ்யத்துக்கு போகணும். அதனால இயேசு சிலுவையில் மரிக்கக்கூடாது. இதுக்கு என்னென்ன உண்டோ அதையெல்லாம் பிசாசு தந்திரமாக செய்கிறான். அதுக்காகத்தான் இயேசுவை அவன் சோதிக்க வருகிறான். அன்பானவர்களே, பிசாசு எதற்காக விசுவாசிகளை சோதிப்பான்? தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் தடுப்பதற்கு. நல்லா கவனமாக கவனிங்க. நம்ம வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். அதை நிறைவேற்றாமல் அதிலிருந்து கீழே விழுந்துடணும் அப்படிங்கிறது தான் பிசாசுடைய பெரிய திட்டம். அதுக்கு அவன் பல தந்திரங்களோடு வருவான். பிசாசுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுத்தார். என்ன பெயர் தெரியுமா? பிசாசுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுத்தார், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். சிலரை பார்த்து சொல்லுவோம், வாயை திறந்தாலே பொய் தான் வருவியா அப்படின்னு. பிசாசு எப்படிப்பட்டவன்? பொய்யன்.
பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். எனவே பொய்ய சொல்லி தவறான காரியங்களை பெருசா நம்மளை நம்ப பண்ணி விசுவாசத்தை கெடுத்து விடுவான். இதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். இதை எப்படி முறியடிப்பது? சரியா? பிசாசு ஒரு பக்கம் நம்மளை விழத்தட்டணும்னு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் அவருக்குள் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி, அவருக்கென்று சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அபிஷேகம் எதற்கு? கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க. எழும்பி பிரகாசிச்சா என்ன நடக்கும்? எல்லாரும் அந்த ஒளியின் இடத்திற்கு வருவார்கள். ஆனால் பிசாசு அதை முறியடிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் செய்வான். இதை எப்படி மேற்கொள்ளுகிறது? எப்படி பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிறது? ஒரு வசனம் இருக்கு. யாராவது இருந்த இடம் இருந்த தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. ஆமாம். அப்போ இந்த பிசாசு போகணும்னா என்ன செய்யணும்? உபவாசம், ஜெபம் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? 40 நாள். எப்படி இருந்தார்? காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிடாம திரும்ப நைட்டு சாப்பிட்டுட்டு, அப்படியா? இரவும் பகலும் ஒன்றுமே அவர். அதனால தான் எங்கே போயிட்டார்? வனாந்தரத்துக்கு. அங்கே எந்த வீடுகளும் கிடையாது, யாரும் சோறுகீரெலாம் கொண்டு வரவும் மாட்டாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடம். நல்லா கவனிங்க. தனி மனித உபவாசம். 2 காரியம் இருக்குது. ஒன்று தனி மனித உபவாசம், 2 திருச்சபை உபவாசம். 2 இருக்கு. திருச்சபை உபவாசம் நம்ம எல்லார்ட்டையும் அறிவிப்பு கொடுத்து எல்லாரையும் வர வச்சு திருச்சபையாக தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிப்போம். இன்னொன்று முதலாவது தனி மனித உபவாசம். இது ரொம்ப முக்கியம். உபவாசம்னா என்ன? தேவனோடு வாசம் செய்கிறது. தேவனோடு வாசம் செய்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாச ஜபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? வேதம் அதுக்கு ஏதாவது சொல்லுதா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ உபவாசிக்கும் போது 16 வாசிங்க. 6:16. அப்போ உபவாசிக்கும் போது ஒரு கூட்டம் எப்படி இருக்குது? முகவாடல். கேட்டேன், ஃபாஸ்டிங் பிரதர், ஃபாஸ்டிங் சிஸ்டர், முகம்லாம் எப்படி பெறுது? நம்ம அதை பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல பிரதர், ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்காங்க போலுக்கு, அவங்கள பெருமைப்படுத்துவோம். முகவாடல். ஃபாஸ்டிங் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? தெரியணும். நான் சொல்றது தனிப்பட்ட உபவாசம். அப்படி இருக்காதீங்க. மனுஷர் காணும் பொருட்டாக அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. யாருக்கு? சும்மா மாய்மாலம் பண்றவங்களுக்கு. ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நிறைய பேர் சொல்கிறேன், பார்த்துருக்கேன். நான் பிரதர், நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன். எதுக்கு அதை நம்மகிட்ட சொல்லணும்? அதை யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு தான் தெரியணும். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது உங்களுக்கு தெரியறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? கர்த்தருக்கு தெரியணும் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது. அதான் சொல்றாரு. 17ஆம் வசனம் எப்படி இருக்குது பாருங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யக்கூடாது? மனுஷர்களுக்கு காணப்படக்கூடாது. தனி மனித உபவாசம் மனுஷனுக்கு தெரியவே வேண்டாம். ஆனா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? யாராவது ஒரு
ஏன்னா நம்ம உபவாசம் இருக்கிற நாட்களில் மற்ற வேலைகளையும் செய்வோம். உபவாசம், தனி மனித உபவாசத்திற்கென்று நாட்களை பிரத்யேகப்படுத்துங்க. அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அன்னைக்கு எந்த விதமான உலக பிரகாரமான காரியத்தையும் செய்யக்கூடாது. அது வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதிலே உபவாசத்தை குறித்து அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது நீங்கள் வீட்டில் போய் அதை நல்லா வாசித்து பாருங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் நல்லா சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா உபவாசம் எதுக்கு இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்னு. அந்த 3ஆம் வசனம் கடைசி பகுதியை மாத்திரம் வாசிங்க. இதோ உங்கள் இச்சையின்படி நடந்து கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்போ தனி மனித உபவாசம் எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்தில் தனியாக காத்திருக்கணும். அதை எல்லாத்துலேயும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் அதனால் பிரத்யேகப்படுத்தி எந்த வேலையும் அந்த இடத்துல நேரத்தில் செய்யக்கூடாது. தொடர்ந்து மத்தேயு 6:17 தொடர்ந்து வாசிங்க. மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு. நம்ம என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? நல்ல பவுடர்லாம் போட்டு உபவாசம் பண்ணுப்பா. உன்னை பார்த்து யாரும் உபவாசம் இருக்கீங்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அது அந்தரங்கத்தில் அவர் பார்ப்பார். அவர் பார்த்து என்ன செய்வாராம்? அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பான். இதுதான் தனி மனிதனுடைய உபவாசம். அது ஆண்டவர் பார்க்கிறார். அவர் அளிக்கிற பலன் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாரும் பார்ப்பாங்க. வெளியரங்கம். எல்லாரும் மத்தியிலேயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் தனி மனித உபவாசம் யாருக்கும் சொல்ல வேண்டாம். தனியாக போங்க, தனியாக காத்துருங்க. ஆனால் எந்த வேலையும் செய்யாதபடிக்கு. உபவாசம்னா வீட்டில் என்ன வேண்டாம் சொல்லுங்கள், என்ன வேண்டாம்? இல்லை, அது எப்படியா இருக்க முடியுங்களோ? என்ன சபையில் உபவாசம் வச்சாலே என்ன கொடுத்துட்றாங்க? சோறு கொடுத்துட்றாங்க. என்ன நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உபவாசத்தில், ஐயா கொஞ்சம் இந்த சிக்கனும் போடுங்களேன். முன்னால் என்ன ஒரு சாம்பார் ஒரு கூட்டு மட்டும் வச்சாங்க. இப்போ ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் ஐயா நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், பிரியாணி போடியா. இருக்கிறது என்னது? உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே. அதனால் சபை என்ன செய்யுது? நல்ல கூட்டம் வந்துடும். நீங்கள் சொல்லுங்கள், காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உபவாசம், தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், வேறு டீ காபி பிஸ்கட்டு கூட கிடையாதுன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம். நீங்கள் அப்படி ஆயிட்டு உபவாச ஜெபங்கள், தனி மனிதனுடைய உபவாச ஜெபம் ஆவியில் உங்களை பலப்படுத்தும். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறியடிக்க முடியும். ஆமென். இயேசு வனாந்தரத்தில் போய் தனித்திருந்தார், உபவாசித்து கொண்டிருந்தார். பிசாசு 40 நாளும் சோதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் பிசாசு வெல்ல முடியவில்லை. வசனத்தை வைத்து கர்த்தர் அவனை விரட்டி அடித்தார். ஆமென். அப்போ உபவாச நாட்களில் அதிகமாக என்ன செய்யணும்? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது முக்கியத்துவம் கொடுத்து அது உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தாலே பிசாசு உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். ஆமென். இது தனி மனிதனுடைய உபவாசம். இன்னொன்று, நம்ம ஆலயத்தில் அறிவிப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து உபவாசிக்கிறோம் இல்லையா? அந்த உபவாசம் எப்படி இருக்கணுமா? யோவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். இது யாருக்கு? அதுக்கு 15-16 வாசிங்க. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும். சபை உபவாச ஜெபம் எப்படி இருக்கணும்? பால் குடிக்கிற குழந்தை முதற்கொண்டு வந்துடணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மணவாளன் மணவாட்டி புதுசாக கல்யாணமான கப்புளும் என்ன செய்யணும்? வந்துடணும். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுவார். ராஜாவுடைய கல்யாணத்துக்கு நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கும். அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்வான் சொல்லுவான் தெரியுமா? ஒருத்தன் வயலை வாங்கிட்டேன்மா, இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்? கல்யாணம் பண்ணிட்டேயா, அதனால் வரக்கூடாது. கல்யாணம் பண்ணால் என்ன செய்யணும்? புருஷன் பெஞ்சாது அப்படியே ஊர் ஊராக சொந்த பந்தம், மாமா வீட்டில் விருந்து, மச்சினை வீட்டில் விருந்து, அக்கா வீட்டில் விருந்து, அப்படி போயிட்டு இருப்பான். சொல்கிறாரு, நீ கல்யாணமான புதுசில் இருக்கியா, நீ வா, பாலுன்ற குழந்தை வா, எல்லாரும் வாங்க. திருச்சபையின் அனைத்து குடும்பங்களும். இன்னைக்காவது அப்படி ஒரு உபவாச ஜெபம் நடந்திருக்கா? சொல்லுங்க, இன்னைக்காவது அப்படி ஒரு உபவாச ஜெபம் நடந்திருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் வாங்கப்பா, சபையில் உள்ள அத்தனை குடும்பங்களும் வந்துருங்க. எப்படி உபவாச ஜெபம் இருக்கணுமா? சபை என்ன செய்யணும்? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும். இதுதான் திருச்சபை உபவாசம். எதுக்காகங்கிறதை நான் சொல்றேன். நீ தனி மனிதனுடைய உபவாசம் நீங்க ஆவியிலே பலப்பட, பிசாசை மேற்கொள்ள, பரிசுத்தாவின் வல்லமையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள தனி மனித உபவாச ஜெபம். திருச்சபையின் உபவாச ஜெபம். சபையார் என்ன செய்யணும்? குடும்பமா வந்துடணும். ஐயா இப்பதான் கை குழந்தையா இருக்குது, கூட்டிட்டு வா. அதான் வேதம் சொல்லுது. பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் எல்லாம் வீட்டை விட்டு புறப்பட்டு சபைக்கு வரட்டும். இது பரிசுத்த உபவாச நாள். இது விசேஷித்த ஆசரிப்பை கூறுகிற நாள். இது சபையார் நடத்துறவங்க என்ன செய்யணும்? 17ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் என்ன செய்யணுமா? கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அவங்க? ஊழியக்காரங்க வேற. ஆசாரியர்னு குறிப்பா சொல்லி இருக்குல்ல. யாரு? போதகர், குருவானவர், பாஸ்டர், இப்படி ஏராளம் சொல்லலாம். அவங்க என்ன செய்யணுமா? மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. ஐயா, என்னைக்கு திருச்சபை உபவாச ஜெபம் நீங்க நடத்துறீங்களோ அன்னைக்கு போதகர் வந்து இந்த இடத்துல அழுது ஜெபித்து கதறி கண்ணீர் விடுகிறத பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. அதுதான் திருச்சபை உபவாச ஜெபம். நீங்க மட்டும் வந்து கண்ணீர் சிந்தி பிரயோஜனம் இல்லை. நடத்துற ஆசாரியன் என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டு அழுது ஒரு ஜெபம் பண்ணணுமா? என்ன ஜெபம்? கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு பிரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்பு கொடாதரும். உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன். இப்பவும் நிறைய பேர் கேட்காங்கல்ல, என்ன நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுவாங்க, என்ன கோயிலுக்கு போகிறல்ல, உபவாசத்துக்கு போகிறல்ல, என்ன சரியாக இருக்கு, ஒன்றும் தான் நடக்கலையே, அப்படியே தானே இருக்கு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? குடும்பமாக தெய்வ சமூகத்தில் வரணும், உபவாசிக்கணும். போதகர் அழுது, ஆண்டவரே இந்த நிந்தையை எங்களை விட்டு நீக்கும், புறஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமம் மகிமைப்படணும், நாங்க சாட்சியா எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே, வைராக்கியம்.
இன்னைக்கு நம்ம குடும்ப ஜெபம் அப்படி இல்லை. அம்மா சீக்கிரம் முடிச்சிடறேன், பரவாயில்ல. அப்ப என்ன நடக்கும்? 18ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, அல்லேலூயா. நான் சொன்னேன், தனி மனித உபவாச ஜெபம் ஆவியிலே நீங்கள் பலப்பட, பிசாசை மேற்கொள்ள, கர்த்தருடைய அபிஷேகத்தை வல்லமையும் பெற்றுக்கொள்ள திருச்செவி உபவாசம். கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டும், ஜனத்தை கடாட்சிக்க வேண்டும். இதுதான் திருச்சபையாக கூடி ஜெபிக்கிற ஜெபத்தின் நோக்கம். அதில் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் 21ஆம் வசனத்திலேருந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். திருச்சபையின் உபவாச ஜெபம் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, கைகளின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கும். ஒரே ஒரு வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதே மாதிரி பட்சித்த வருஷங்களுக்குள்ள விளைவை திரும்ப தருவேன். எதை இழந்து போனீங்களோ, எது உங்களிடத்துல நஷ்டப்பட்டுச்சோ, எதுல தோல்வி அடைஞ்சீங்களோ, அதையெல்லாம் திரும்ப தருவேன். அல்லேலூயா. எந்த உபவாச ஜெபம்? திருச்சபையாக கூடி உபவாசித்து ஜெபிக்கிற வேளையிலே இன்னைக்கு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்னது சொல்லுங்க? தனி மனிதனுடைய உபவாச ஜெபம். அது கண்டிப்பாக வேணும். உங்கள் பிள்ளைகளை இருக்க சொல்லுங்கள். உபவாசித்து தனி மனிதனாய் நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆவியில் பலப்படலாம். பிசாசு வேலை என்ன? எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவருடைய தந்திரங்களை முறியடிக்க உபவாசம் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஜாதி பிசாசு என்ன செய்யும்? உபவாசத்திலும் ஜபத்தினாலும் ஓடி போயிடும். திருச்சபை உபவாச ஜபம். இந்த கீழே முடிமண் கிராமத்திற்கு கர்த்தர் வைராக்கியம் கொண்டு இந்த ஜனங்களை கடாட்சிக்க வேண்டும். இல்லையா? நீங்கள் ஒரு நாள் அப்படி உபவாச ஜபம் போடுங்க. போதகர் உட்கார்ந்து அழுது செபிக்கட்டும், நீங்களும் அழுது செபிங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய கிராமத்தில் இந்த வருடத்திலே நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன். நீங்கள் அப்படி ஒரு நாள் சபையில் எல்லாரும் கூடிடுங்க, வீட்டில் எல்லாரும் கூடிங்க, உபவாசம் அழுது செபிங்க. கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு வருவது போல இந்த கீழே முடிமண்ணுக்காக வைராக்கியம் கொள்ளுவார். இழந்தவைகள், நஷ்டம், தோல்வி இதெல்லாம் மாற்றி இரட்டத்தனையாக தருவார். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட உபவாசத்தை இந்த லெந்து நாட்களில் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. லெந்து என்பது துளிர் விடுகிற காலம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு காலம் இது. தேவ சமூகத்தில் நல்லா செபிங்க, வேதம் வாசிங்க, பாடல் பாடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆலயத்தில் வந்து செபிங்க. காலை ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க, மாலை ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே இந்த லெந்து காலத்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் தருவாராக. ஆமென்.